எலான் மஸ்கின் டெஸ்லா கார் நிறுவனம் இந்தியாவில் கால் பதிப்பதற்கான வேலைகளை ஆரம்பித்துள்ளது. பிரபல அமெரிக்க கார் தயாரிப்பு நிறுவனமான டெஸ்லா தனது நிறுவனத்தை இந்தியாவில் தொடங்குவதற்கான பூர்வாங்க பணிகளை செய்து வருகிறது. அண்மையில் அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடியை டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான எலான் மஸ்க் சந்தித்தார். அப்போது கார் தொழிற்சாலையை இந்தியாவில் தொடங்குவது பற்றி மஸ்க் ஆலோசித்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில் வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரி, வணிகத்தை மேம்படுத்தும் பணிகள் உள்ளிட்ட 13 பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்வதாக டெஸ்லா நிறுவனம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. டெஸ்லா நிறுவனத்தின் அறிவிப்பின்படி மும்பை மற்றும் டெல்லியில் 13 வகையான பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட இருக்கின்றனர். நிதி அமைச்சக தரவுகளின்படி டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் குஜராத், ஆந்திர பிரதேசத்தில் ஆலையை தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் முதல் கட்டமாக மும்பை, டெல்லி, ஹைதராபாத்தில் தலா 2 ஷோரூம்களை டெஸ்லா நிறுவனம் திறக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள கத்தார் அரசர் தமீம் பின் ஹமாத் அல்தானிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் அரசு மரியாதை வழங்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த வரவேற்பை தொடர்ந்து டெல்லியில் உள்ள ஐதராபாத் இல்லத்தில் கத்தார் அரசரை பிரதமர் மோடி வரவேற்றார். பின்னர் நடந்த இரு நாட்டு தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களுடனான சந்திப்பில் இந்தியா தரப்பில் பிரதமர் மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியா கத்தார் இடையே இரட்டை வரி விதிப்பை மாற்றியமைக்கும் புதிய ஒப்பந்தமும் கையெழுத்தானது. ஆற்றல் துறை சார்ந்த ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டுள்ளன.